வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் முனைவர் சி பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதிய பண்பாட்டு மானிடவியல் என்ற நூலிலிருந்து மானிடவியலின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மானிடவியல் அப்படிங்கிறது ஒரு முறைப்படியான அறிவியல் என்ற நிலையில் ஒரு இளம் துறையாக சொல்லப்படுது. கல்விசார் நிலையில் இந்த துறை தோன்றி ஏறக்குறைய 100 ஆண்டுகள் தான் ஆகிறதா குறிப்பிடுறாங்க. அதாவது சர் எட்வர்ட் பர்னட் டெய்லர் அப்படிங்கிறவர் கிபி 1884 ஆண்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் துறைக்கு பொறுப்பேற்ற ஆண்டு தான் இத்துறை முறைப்படியான தோற்றத்தை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பல்கலைக்கழகத்தில் டெய்லர் பெற்ற நியமனம் தான் கல்விசார் நிலையில் மானிடவியலாளர் பெற்ற முதல் பதவின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி தான் உலகமெங்கும் மானிடவியல் அப்படிங்கிற துறை வேரூன்ற தொடங்கியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இருந்தாலுமே கூட இந்த மானிடவியல் துறையானது பல்வேறு துறை அறிஞர்களுடைய அறிவு வேட்கையால் உழைப்புனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தோற்றம் பெற்றுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி சொல்கிறது தான் அந்த அறிஞர்களுடைய உழைப்புக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு குறிப்பிடுறாரு பக்தவச்சல பாரதி அவர்கள். தொடக்க காலத்திலிருந்தே ஐரோப்பியர்கள் உலகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு போய் வாழ்ந்திருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சமகாலத்திய மேற்கத்திய தத்துவ மரபுகளினுடைய எச்சங்கள் பரவி இருந்தன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த தத்துவ மரபுகளினுடைய அடிப்படையில் தான் பல சமுதாய அறிவியல்கள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. மானிடவியலும் பல மேற்கத்திய தத்துவ கூறுகளுடைய தொகுப்பாக அந்த காலத்தோடவே வளர்ந்துட்டு வந்திருக்குது. தொடக்க கால தத்துவவியலாளர்கள் மனிதனையும் அவனது சமுதாய அமைப்புகளையும் பண்பாட்டு கோலங்களையும் பார்த்து அதை உணரக்கூடிய போக்கில் பலவாறு சிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிந்தனைகளுடைய வெளிப்பாடு தான் இன்றைய சமுதாய அறிவியலினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. நம்ம இடத்துல மானிடவியலினுடைய இன்றைய நிலையை அறிய எந்தெந்த ஆதாரங்களை கொண்டு வளர்ந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. எதை வச்செல்லாம் மானிடவியல் வளர்ந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா பல்வேறு கால மக்களினுடைய மரபுகள், வாழ்க்கை முறைகள், நம்பிக்கைகள் அப்படிங்கிறத தொடக்கத்திலிருந்தே எந்தெந்த முறைகளை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதற்கு அடுத்தபடியாக மனிதனை பண்பாட்டு நிலையிலையும் உயிரியல் நிலையிலையும் ஆராயக்கூடிய இக்கால மானிடவியல் முறை எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தொகுத்து காண்பது தான் மானிடவியலினுடைய தொடர்ச்சியான வரலாற்றை பார்ப்பதற்கு உதவும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த கால மானிடவியல் பார்த்திங்கன்னா கடல் மாதிரி விரிந்த ஒரு துறையாக இருக்குது. அதை உடல்சார் மானிடவியல், ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி, பண்பாட்டு மானிடவியல், கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற 2 பெரும் பிரிவுகள் நின்று அறிவு தான் பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மானிடவியலை உடல்சார் மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல் அப்படிங்கிற 2 பெரும் பிரிவுகளில் வச்சு பார்க்கலாம். இந்த 2 பெரும் பிரிவுகளில் ஒன்றான பண்பாட்டு மானிடவியலை பற்றிய தான் இந்த நூல். இருந்தாலும் உடல்சார் மானிடவியலை பற்றியும் அதனுடைய உட்பிரிவுகளை பற்றியும் சுருக்கமாக இந்த நூல் விவரிக்கிறதாக குறிப்பிடுறாரு பக்தவச்சல பாரதி அவர்கள். பண்பாட்டு மானிடவியல் பிரிவில் எளிதில் கையாள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் செய்திகளை மானிடவியலாளர் சேகரிச்சிருக்கிறாங்க. இந்த செய்திகளை முறைப்படுத்தி பொருளுள்ளவையாக பயனுள்ளவையாக பார்க்குறது தான் இந்த நூல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மானிடவியலினுடைய நீண்ட வரலாற்றையும் அதிலிருந்து இக்கால மானிடவியல் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் துணை புரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மானிடவியலுடைய வளர்ச்சியில் பல காரணிகள் இருக்குது. இருந்தாலும் மேற்கத்திய தத்துவமும் மேற்கத்திய வரலாற்று நிகழ்ச்சிகளுமே அடித்தளமாய் அமைந்துள்ளன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மனிதன் எப்போ தோன்றுனா, அவனுடைய தன்மை என்ன, அவங்களுக்குள்ள வேறுபாடுகள், இது குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுப்பப்பட்ட வினாக்கள் தான் இன்றைய மானிடவியலினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மனிதனை பற்றிய அந்த காலத்தினுடைய ஊகங்களும் ஆர்வமும் நீண்ட வரலாறு கொண்டவை அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது. பல்வேறுபட்ட மக்களினுடைய வழக்கங்களை அறிவதில் பழம்பொருள் ஆய்வாளர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினாங்க. அவர்களுக்குள்ள ஹெரோடாட்டஸ், ஸ்ட்ராபோ ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். பறந்து விரிந்த பண்டைய பிரான்ஸ் நாட்டில் பல வகையான மக்கள் வாழக்கூடிய முறையை அறியும் பொருட்டு சீசர் அப்படிங்கிறவர் இந்த நிலப்பரப்பினை 3 பிரிவுகளாக பிரிஞ்சு ஆராய்ந்தார். இன்று பண்பாட்டு வகைகளையும் பண்பாட்டு பரவலையும் ஆராய்வதில் செல்வாக்கு பெற்று விளங்கும் பண்பாட்டு பரப்பு கோட்பாட்டை அன்றே சீசர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பல செய்திகளை தொகுத்து காணும்போது மட்டும்தான் தொன்மை காலத்தில் மனிதனை பற்றி அறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எப்படி இருந்துச்சு, அந்த செயல்பாடுகள் எப்படியெல்லாம் நிலவச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மானிடவியல் தோன்றியது முதல் இன்றைய
நிலை வரை அது வந்து 4 காலகட்டங்களாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக பென்னிமேன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் குறிப்பிடுறாரு. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கருவுற்ற காலம் கிபி 1835க்கு முன்னாடி, இரண்டாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட காலம் கிபி 1835லிருந்து 1859 வரைக்கும், மூணாவதாக ஆக்கநிலை காலம் கிபி 1859லிருந்து 1900 வரைக்கும், அதற்கப்புறம் நான்காவது வளர்ச்சியுற்ற காலம் 1900லேருந்து 1935 வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போது மாண்டவியலினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் உலக வரலாற்றோடு பின்னி பிணைந்தவையாக இருக்கிறதுனால மேற்கூறிய 4 நிலைகளில் முதல் 3னை பின்வரக்கூடிய வரலாற்றுப்படி மலர்ச்சியோடு இணைத்து அறிவது மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பக்தவச்சல பாரதி அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா புத்தாய்வு காலத்திற்கு முந்தைய காலம், ரெண்டாவது புத்தாய்வு காலம், மூணாவதாக அறிவியல் காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஒன்றா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் புத்தாய்வு காலத்திற்கு முந்தைய காலம் அப்படிங்கிறப்போ, அதாவது கிறித்து பிறப்பதற்கு முன்னாடி வாழ்ந்த சிந்தனையாளர்கள் தொடங்கி புத்தாய்வு கால அறிஞர்கள் வரை அனைவருடைய கருத்துக்களை தொகுத்து பார்க்கணும். அப்போ மாடுவியல் சார்ந்த சிந்தனைகள் எந்த காலகட்டத்தில் தோன்றுச்சு அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணால் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் காலம் வரைக்கும் நம்ம போகணும், அல்லது அவங்களுக்கு முன்னாடி காலத்திலேருந்தே அறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தை சேர்ந்த சிந்தனையாளர்களில் செனோபென்ஸ், ஹெரோடாட்டஸ், டெமோக்ரட்டஸ், புரோட்டோகரஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், எபிகூரஸ் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவங்க என்னென்னவெல்லாம் சொன்னாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் முதல்லையே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு காலகட்டமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்குறப்போ பிற சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. புத்தாய்வு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதிய புதிய நிலப்பகுதிகளும் மக்களும் கண்டறியப்பட்ட நூற்றாண்டாக அந்த கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதில் புத்தாய்வு அப்படிங்கிற அந்த நேரத்தில் ஐரோப்பியர்களுடைய இன உயர்வு கொள்கையும் பற்றி குறிப்பிடுறாங்க. அந்த புத்தாய்விற்கு அறிவார்ந்த கருத்து இயக்கம் என்ன அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அறிவொளி காலம் அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டினுடைய இடைக்காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதிக்காலம் வரை. அப்போ இது அறிவாற்றல் சார்ந்த சிந்தனைகளுக்கும் எப்போது இல்லாத அளவுக்கு பெரும் விறுவிறுப்பு ஏற்பட்டதால் இந்த காலத்தை வந்து அறிவொளி காலம் அப்படின்னு சொல்லி சிறப்பித்து சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரியான தன்மைகளில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் அந்த மாண்டுவியல் எப்படியெல்லாம் தோன்றி எப்படியெல்லாம் வளர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நாம் பார்த்த செய்தி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாண்டுவியலுடைய துறைகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அதற்கு யாரெல்லாம் காரணிகளாக இருந்திருக்காங்க, அது எப்போ உருவாகி எப்போ வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரியான கூறுகளை எல்லாம் இந்த கட்டுரையில் ரொம்பவுமே விரிவாகவே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நாம் காலம் கருதி ரொம்பவுமே சுருக்கமாக தான் இந்த செய்திகளை தெரிவிச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த கட்டுரையை முழுமையாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக எல்லா செய்திகளையுமே நாம் தெரிஞ்சுக்க முடியும். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.